சாம்பார் வெள்ளரிக்காய் வச்சு ஒரு கூட்டு பண்ண போறேன். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன், அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்றேன். இந்த கூட்டு பண்றதுக்கு நான் வெள்ளரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே பாசிப்பயிறு கொஞ்சமா ஊற வச்சிருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம குக்கர்ல தான் சமைக்க போறோம். கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றினோம்னா போதும். இப்போ இந்த எண்ணெயில வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, கொஞ்சமா போட்டா போதும். கொஞ்சமா கடுகு நல்லா பொரியுது. இப்போ வந்து கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா இப்போ கலந்துக்கலாம். கலந்து விட்டுட்டு தக்காளி, ஒரு தக்காளி எடுத்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்டே சீரகம் போட்டா கரிஞ்சிரும், அதனால இப்ப சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் ஓரமா இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்துட்டோம்னா தீயாம இருக்கும். அவ்வளவுதான். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க வெள்ளரிக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம். கொஞ்சமா கல்லுப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமா கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் திக்னஸ் வரும், அதுக்காக. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்க பருப்பு நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு. நான் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். பருப்பும் வேகணும் இல்லையா, அதனால. சாப்பாடு வேக வச்சுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மலபார் வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.